வணக்கம் தோழர்களே. டெல்லியில நீட்டுக்கு எதிரா மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. அதற்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலும் பல இடங்கள்ல பல தோழர்கள் ஆர்ப்பாட்டம், மறியல், அப்புறம் அமைதியான முறையில போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்ல நீட்ட எதிர்க்கிறோம்? என்ன காரணம்? முதல்ல அத தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்ல பல லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுவும் மாநில கல்வி திட்டத்தில தான் அதிகமா படிக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் போர்ட். ஸ்டேட் போர்ட பேஸ் பண்ணி தான் அதிகமா படிக்கிறாங்க. அதிகமான கிராமப்புற மாணவர்களும், மாணவிகளும் நம்ம ஸ்டேட் போர்ட பேஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஏன் நம்ம இத பத்தி பேசுறோன்றீங்களா? நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ பேஸ் பண்ணி தான் தேர்வு நடக்குது. குறிப்பா சொல்லப்போனா, இந்த தேர்வ யார் நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி தான் நடத்துறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு மாரி தான் இவங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து, ஆன்சர் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து எல்லாமே பண்றாங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இயோட சிலபஸ தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில கல்வி திட்டத்த தான் அதிகமா படிக்கிறாங்க. ஸோ அப்புடின்றக்கப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாரி இருக்கு. புத்தகங்கள் வாங்கி அதாவது இதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா படிக்கிற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க நீட் கோச்சிங் சென்டர்ன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்த உருவுறதுக்கு நெறையா கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு, அத வணிக ரீதியாவும் மாத்திட்டாங்க. இதே நீட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்க. 12த் எக்ஸாம் எழுதுறாங்க. நீட்டா என்ன ஆகும்? எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வரும். கட் ஆஃப் மூலியமா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைரக்ட்டா கிடைச்சிருச்சுன்னா, அவங்க மருத்துவத் துறைக்கு போயிரலாம். அதாவது மருத்துவத்துக்கு போயிரலாம். அது எந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு படிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கட் ஆஃப் வச்சு மேல போயிரலாம். ஆனா, இதுக்கு அப்படி கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதுனா மட்டுமே தான் நீங்க கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆவலன்னா, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா தான் நீங்க கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். அப்படி ஆவலாட்னா பண்ண முடியாது. இதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. அப்படின்னு இருக்கும்போது, பல மாணவர்கள் அதாவது அரசு பள்ளிகளில படிக்கக்கூடிய மாணவர்களோட விகிதம் குறைஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடஒதுக்கீடே அதனால தான் குடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, அவங்களால முடியல அப்புட்ன்ற ஒரு காரணத்தால மட்டுமே தான் அந்த இடஒதுக்கீடு குடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த தேசிய கல்விக் கொள்கைன்றாங்கல்ல, ஏன் நீங்க அத ஏத்துக்க வேண்டியது தானே? ஏத்துக்கிட்டா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நாங்க அத ஏத்துக்க மாட்டோம். ஏன் ஏத்துக்க மாட்டோம்னா, குறிப்பா நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க. நம்மளோட சோசியல் சயின்ஸு, அப்புறமேட்டு நம்மளோட தமிழு, இது போன்ற இதில பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தோட தொன்மையும் சரி, வரலாறும் சரி மறைக்கப்படும். ஆமா. இப்ப சொல்லப்போனா, நம்ம ராஜராஜ சோழனையோ, இல்ல மருது சகோதரர்களையோ, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரையோ, ஆ இன்னும் பல நம்ம காமராஜரையோ, இவங்கலாம் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடத்திட்டத்தில வருவாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே நம்மளோட மாநில பாடத்திட்டத்தில வர முடியும். தேசிய பாடத்திட்டத்தில வர முடியாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் நான் அத சொல்றேன்னா, நம்ம திருவள்ளுவரே இவங்க காவி சாயம் பூசினவங்க. புரியுதுங்களா? திருவள்ளுவருக்கு காவி உடையெல்லாம் உடையெல்லாம் உடுத்தி, அத காவிமயமா மாத்திட்டாங்க. ஸோ, அதுக்காக தான் சொல்றோம், நாங்க நீட் வேண்டாம். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப ஏன் நம்ம நீட் வேணான்னு சொல்றோன்னு. இதுதான் இங்க பிரச்சனையே. ஆனா, இது தெரியாம சில கல்லூரி மாணவர்கள் நீட்டுக்கு ஆதரவா சில பேர் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மாணவர்களே, ஃபர்ஸ்ட்டு நீட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போராட்டங்கள் பண்ணுங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம். அதான் எங்களோட கொள்கை. உங்களோட கொள்கையும் அதுதான் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே! வணக்கம்.